Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 961 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல அந்த குட்டி போரை தேடி அந்த பெரிய போர் ஒன்று வந்துச்சு. இப்ப அந்த விஷயத்த பத்தி ஓடனுக்கு தெரிஞ்சு போச்சு. மனுஷன் அந்த பணியை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் பாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. சுருவை அந்த பண்ணியை முதல்ல புடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட காமிச்சாங்கல்ல, அவனுக்கு பிடிச்சி தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா இவளை தவிர வேற யாருக்குமே அந்த போரை பத்தி தெரியாது அப்படின்னா அவ தான் ஒரு வேளை ஆளை வச்சு ஆட்டையா போட்டிருப்பாளோன்னு அவளை போட்டு நோண்டிட்டு இருக்கானுங்க. அந்த டைமுங்கும் போது காட்டுக்குள்ள டம்மு டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. வேற ஒண்ணும் இல்லை, அந்த பெரிய சைஸ் போர் தான் அதோட குழந்தைய தேடி வந்திருக்குது. அதுங்களாலதான் நல்லா மோப்பம் பிடிக்க முடியுமே. சோ அப்படியே அது மோப்பம் பிடிச்சு வரும்போது இவங்களோட பாடியில அந்த பன்னியோட குழந்தை ஸ்மெல் அடிக்குது. அதனாலதான் கரெக்டா இவங்க கிட்ட வந்திருக்கும். தூக்குனதுக்கே அவங்க ஸ்மெல் வந்திருக்கும்னா அப்ப அது எங்க இருக்கோ அதோட ஸ்மெல் அதை விட அதிகமா வந்திருக்கணுமே. மேபி டிஸ்டன்ஸ் பஞ்சாயத்தா இருந்திருக்குமோ. எல்லாம் விழுந்தடிச்சு ஓடிடுவானுங்க. இவ்வளவு ஓட வேண்டியதானே. பயந்து போய் அப்படியே நிப்பா ஆணு வாய் பொழந்து ஒரே கவ்வு. அப்படியே சாக மாட்டா, ஃபியூச்சர்ல தான் பார்த்தமே. ஆனா எப்படி எஸ்கேப் ஆனான்னு தெரியல. அந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு தான் இப்ப அந்த பன்னி ஊருக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிருக்குது. ஒரு சைடே கபகபன்னு தீ பிடிச்சி எரியுதுன்னா பாருங்க. கின்னு பார்த்துட்டு இந்த ஒரு பொடுசுக்கு இவ்வளவு பெரிய கலவரம் தேவைதானான்னு கத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஓடன் அதுக்கு தான்டா சொல்றேன் விளக்கண்ண, அதை ஒழுங்கா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் பாரு. நான் கின்னு தர்ற மாதிரி இல்ல. ஏன்னா அதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் காயின். அதை வச்சு சூப்பரா ஒரு வீடே கட்டிடலாம். அண்ட் இவனுக்கு வேற நிறைய கடன் இருக்குதா, இதை மட்டும் வித்தான்னா எல்லா கடனையுமே செட்டில் பண்ணிடுவான். அப்புறம் என்ன கடன் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சம்பாதிச்சு நல்லா ஜாலியா வாழலாமே. டேஞ்சரோக்கு பாத்தீங்கன்னா குசுகி ஓடனை ரொம்பவே பிடிக்கும். மத்தவங்க யாரையும் மதிக்க மாட்டான், அவன் என்ன மதிப்பான். சரி இப்ப அந்த பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே மோப்பம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த மாதிரி மவுண்டைன் கார்டு வந்து அதோட குழந்தைய தூக்கிட்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அட்டூழியம் பண்ணுமாமா. இப்ப இப்படி பண்ணுதுன்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான். அதனால சட்டு புட்டுன்னு அதோட குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்படி மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இவங்க ஃபிளவர் கேபிட்டலே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அது பாத்தீங்கன்னா பயங்கரமா மோப்பம் முடிச்சு வந்துகிட்டே இருக்குது. வர வழியில வீடு இருந்தாலும் சரி காடு இருந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலையே படல. எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும். திக்கிற மக்கள்லாம் சின்ன பின்னமாயிட்டு இருப்பாங்க. அட அந்த போர் என்ன பண்ணுது, நடந்து போக வழி இல்லைன்னு வழியில இருக்க வீடு எல்லாத்தையுமே கவுன்னு கவி உடச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குது. யோகரோ வந்து பார்த்துட்டு அவங்க ஆளுங்க கிட்ட உடனே இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ண சொல்லுவாரு. யாரெல்லாம் சாகருக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவரை ஃபாலோ பண்ணி வர சொல்லுவாரு. மொத்தத்துல லைஃப் ஆர் டெத் சண்டை தான். அப்போ காட்டுக்குள்ள இருந்து அந்த குட்டி பண்ணியை புடிச்சிட்டு வந்தானே ஒருத்தன், அவன் நம்ம கிண்ண அங்க அங்கன்னு சந்து பந்தெல்லாம் தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே கிண்ண என்ன சொல்லுவான், டே நீ தாண்டா என்கிட்ட இருந்து அதை கிட்னாப் பண்ணாம்பா, கிறுக்கு பாலே நீ தாண்டா அதை பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புலம்பி தள்ளுவானுங்க. இப்ப என்னன்னா அதை திருப்பி காட்டுக்குள்ள அனுப்ப சொல்லுவான். ஏன்னா இப்ப அந்த மான்ஸ்டர் இவங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் அந்த போரை யார் யாரெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்களோ அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் அந்த குட்டியோட ஸ்மெல் அடிக்குது. அவங்க எல்லாத்தையுமே அது கப்பி தின்னுருதாமா. என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர்த்த ஆல்ரெடி அங்க சாப்பிட்டுருச்சு, ஏன் உன் ஃப்ரெண்டான சுருவ கூட சாப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். இந்த மாதிரி அவளை ஹாஸ்டேஜா வச்சு எப்படியாச்சும் இந்த போரை இவங்கிட்ட இருந்து வாங்கணும்னு தான் அவளை பிடிக்க போயிருக்கானுங்க. ஆனா கடைசியில எல்லாம் சிக்கி சின்ன பின்ன மாட்டாங்களே. இந்த போரை வச்சிருந்தா உயிரே போயிரும்னு சொல்லிட்டு இருந்தப்ப கூட கண்டுக்காதவன் அவளை இந்த பண்ணி தின்றுச்சுன்னு சொன்னோன்னே செம்மையா கடுப்பாயி அந்த குட்டியை கீழே போட்டுட்டு வேகமா அந்த பண்ணியை நோக்கி ஓடுவான். எல்லாம் என்ன இந்த கிறுக்கன் ஆப்போசிட் சைட்ல ஓடுறான்னு திட்டுவாங்க. போனவன் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு கத்தியோட போய் நிப்பான். அட என்ன மேட்டர்னா இவனுக்கு திருடுறதான் வேலைன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்படி இவன் திருடிட்டான்னு தெரிஞ்சு யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவ தான் காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுவான். மொத்தத்துல சின்ன வயசுல இருந்தே கிண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அவ மட்டும்தான். நிறைய அட்வைஸ் பண்ணுவா, ஏன்டா இப்படி திருடி பொழைச்சிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் வேலைக்கு போ, நிறைய சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு எல்லாம் பண்ணு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை கொன்றுவாங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அவன் செத்தா அழுகிறதுக்கு கூட ஆள் இல்லையாமா. அப்புறம் எதுக்கு நான் இதுக்கெல்லாம் கவலை பண்ணுமா. சுரு மண்டையிலே ஒரு போர்டு போட்டு மண்டையை வீங்க வச்சிருப்பான். அதுலயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு இவன் மேல அக்கறையா இருக்கான்னு. இவன் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒழுங்கா சுருவை திரும்பி குடு அப்படின்ட்டு அது மேல ஏறி வாயில ஒரு குத்து நெத்தியில ஒரு குத்துன்னு சொருகி தள்ளுவான். அவனுக்கும் பயங்கரமா அடிப்படும். ஆனா அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு டே கிறுக்கு பாயில இந்த மாதிரிலாம் பண்ணாத, அது மவுண்டைன் கார்டு, அதை நீ ஏதாச்சும் பண்ணினா இந்த மொத்த லேண்ட் ஆஃப் ஆனவுமே அழிஞ்சு போயிடும். அதனால வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லுவாங்க. அவன் கேட்கற மாதிரியே இல்ல. நான் அதோட வயித்தை வெட்டி கிழிக்க போறேன், நீங்க வேணா அந்த கடவுளை பாருங்க, என்னால முடியாதுமா, அதனால நான் அதை விட மாட்டேன்னு வெறி கொண்டு அடிக்க போய் கடைசியில அது ஒரே ஈட்டி. அவ்வளவுதான் பய மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் அது கண்டுக்காது. அது பாட்டுக்கு போய் மறுபடியும் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஐ மீன் எல்லாத்தையும் போட்டு பொலன்னு காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பயலுக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஏன்னா இவனாலதான் இப்ப சுருவே இறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அதனாலயே அவனும் சாகலான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த போரை திருடிட்டு வந்தது வேற
ஒருத்தனுங்க, அதுக்கப்புறம் சுருகிட்ட கொண்டு போனதும் அவனுங்க தான். இடையில தானே திருடி இங்க கொண்டு வந்தான். எப்படி இருந்தாலும் அவனுங்களும் அந்த வெள்ளப்பணியை இங்க தான் கொண்டு வந்திருப்பானுங்க. சோ இவன் அந்த போரை திருடலனாலும் இதே சம்பவம் தான் நடந்திருக்கும். சுருக்கு நிலைமை அப்பவும் இதே தான். பட் நம்ம பையன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். என்னாலதான் அவன் இறந்துட்டான்னு முடிவு பண்ணி கதறி கதறி அழுவான். அந்த டைம் ஓட நன்றி கொடுத்து இதைத்தானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த குட்டியை தூக்கி காமிப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, ஐயோ மறுபடியும் இவன் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னா இவன் தான் அந்த வெள்ளப்பணியை புடிச்சிட்டு வந்தானான்னு இவன் மேல பழி பூரா போயிடும். ஐ திங்க் இப்படித்தான் எல்லா பஞ்சாயத்துலயும் இவன் மாற்றான்னு நினைக்கிறேன். ஆனா ஓடனும் சேட்டை பிடிச்சவன் தான், சும்மா இல்ல. அந்த பண்ணியை நான் நல்லா வேக வச்சு திங்க போறேன்னு வேற சொல்லுவானா. உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் இவன் ரொம்ப மோசம், நாளுக்கு நாள் இவன் தொல்லை தாங்க முடியல, இப்ப இவ்வளவு பெரிய கலவரத்தை இழுத்து விட்டுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி கல்ல வச்செல்லாம் அடிப்பாங்க. ஆனா அவன் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த குட்டியை அதோட அம்மா கிட்ட குடுடா கொய்யால அப்படி இப்படின்னு வண்டையா திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு வைங்க. இதை கேட்ட கின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த பஞ்சாயத்துக்கு பூரா காரணம் இவன் தான். அந்த பழிய பூரா இப்ப அவர் மேல வாங்கிட்டாருல. சரி, இப்ப அந்த பண்ணியை பார்த்து இப்படி சொன்ன உடனே அந்த பெரிய சைஸ் பண்ணி என்ன பண்ணும், வேகமா அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரும். ஓடன் 2 கத்தியும் எடுத்து 2 ஸ்வாட் ஸ்டைல்னு பாரடைஸ் வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு ஒரே போடு கொக்கா மக்கா சரியான வெட்டு. அவ்வளவு பெரிய பண்ணியே 2ஆ போயிரும். அத லைவா பார்த்த மக்கள்லாம் வாய பொளந்துருவாங்க. யோகரோலாம் சரி சரி அவ்வளவுதான், வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம், எல்லாம் முடிஞ்சுன்னு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. மனுஷன் சிம்பிளா சம்பவம் மாட்டாரு. ஆமா இவர் எப்படி கைடோ கிட்ட தோத்தாரு, அதான் என்னால நம்பவே முடியல. அந்த டைம் திடீர்னு பார்த்தா சுரு அங்க வந்துருவா. வெட்டுன உடனே உள்ள இருந்து வந்துட்டாலும் என்னமோ, ஆனா ஒரு வழியா உயிரோட வந்துட்டா. உடனே கின்னுக்கு செம ஹாப்பி. இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க. அந்த பண்ணி ஏகப்பட்ட வீடுகளை அப்படியே கவி கவி சாப்பிட்டு இருக்குது. இப்ப 2 வெட்டின உடனே அதோட பாடிக்குள்ள இருக்க வீடே இன்னொரு புது டவுனையே ஃபார்ம் பண்ணிருச்சு. என்னதான் ஒரு கால்வாசி கேபிட்டலே அழிஞ்சாலும் நல்ல வேளை யார் உசுருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்ல. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் யூனோ. அப்ப ஓடன் பாத்தீங்கன்னா அப்படியே இழுச்சுக்கிட்டே நிப்பாரா. கின்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா எல்லா பழியையும் வாங்கிட்டு மனுஷன் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்க. நிறைய பேருக்கு அவருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு தோணுது. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண பஞ்சாயத்து இப்ப அந்த பஞ்சாயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சொல்லாம வாயை இறுக்கி மூடிக்குவானுங்க. உடனே கின்னு ஓடனுக்கு எப்படியாச்சும் நல்ல பேர் கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒழுங்கா கேட்டுங்க, இந்த பஞ்சாயத்துக்கு காரணம் நான் தான் வாயை எடுக்க வருவான். அதுக்குள்ள ஓடன் மண்டையிலே ஒரு போட போட்டு அவனை அங்கேயே மட்டை பண்ணிடுவாரு. அப்பந்தான் ஓடனோட அப்பா கொடுத்த நோட்டீஸ் அவருக்கு வந்து சேரும். அதாவது இனிமேட்டு நீ என் மகனே இல்ல, நீ இனிமேட்டு ஃபிளவர் கேபிட்டல் இருக்கக்கூடாது, உன்னை நான் நாடு கடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர். அதை படிச்சு பார்த்தோன்னே கவலைப்படுவாருன்னு பார்த்தா வாவ் இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களாலையும் சரி இந்த ஃபிளவர் கேபிட்டலாலையும் சரி என்னையெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் இதுக்கப்புறம் எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் தூங்கலாம், எப்படி வேணாலும் சுத்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஜாலியா கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா இந்த மவுண்டன் கார்டு பஞ்சாயத்தை ஓடன் இந்த வயசுலயே பண்ணியிருக்காரு பாருங்க. சின்ன வயசு தானே, என்ன கின்னால தான் தாங்க முடியல, கதறி கதறி அழுவான். ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு பூரா காரணம் அவன் தான் நினைச்சிட்டு இருக்கான். பழிய பூரா அவர் வாங்கிட்டு போறாரு. அதனால கீழே பாத்தீங்கன்னா சின்ன தெப்ப குளமே உருவாயிருச்சு. இனிமேட்டு அவருக்காண்டி சாக தயாரா இருக்கேன் பானா. உடனே டெஞ்சிரோ நீ என்னடா சாகுறது, நான் தான்டா உனக்கு முன்னாடி சாவேன். உடனே அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடுவான். கொய்யால நான் இருக்கும்போது நீ எப்போ அவரை ஃபாலோ பண்ணலான்ட்டு அவன் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு ஓடுவான். எல்லாம் போட்டி போட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நிறைய பேருக்கு ஓடனை ஃபாலோ பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுவாங்க. இதுக்கப்புறம் ஓடன் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.